ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் புள்ளி அப்படிங்கிற போயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எழுதினவர் வந்து ஜார்ஜ் ஆல்பர்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போயமை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆத்தரை பற்றியும் அந்த போயட்டை பற்றியும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு போயம் பார்க்கலாம். When God at first made man, having a glass of blessing standing by, let us, said he, pour on him all we let the world's riches which disperse contract into a span. ஃபஸ்ட் ஆன்சர் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் ஃபஸ்ட்டு உலகத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் மனுஷனை உருவாக்குனதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு கையில் கிளாஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்தாராம். அந்த கிளாஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸில் இருக்க எல்லா பிளெஸ்ஸிங்குமே மனுஷன் மேலே ஊற்றணும், அவர் வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதா போயட் சொல்கிறாரு. ஸோ strength first made a way, then beauty flowed, then wisdom, honor, pleasure. When almost all was out, God made a stay. Perceiving that alone of all his treasure, rest is the bottom lay. செகண்ட் ஸ்டான்ஸில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடவுள் மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அழகை கொடுத்தாரு, விஸ்டம், ஹானர், ப்ளஷர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. ஆனால் அவரோட கிளாஸில் கடைசியாக இருந்தது ரெஸ்ட்டுங்கிற ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. For if I should, he said, bestow his dwell all on my creature, he would adore my gifts instead of me, and rest in nature, not the God of nature. So both should losers be. தேர்ட் ஸ்டான்ஸால் போயிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் வந்து அவருடைய கிளாஸில் இருந்த எல்லா பிளெஸிங்ஸையும் மனுஷங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா அவரோட கிளாஸில் லாஸ்ட்டாக பாக்கி இருந்தது ரெஸ்ட்டை மட்டும் நம்ம மனுஷங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து நம்மளை மறந்துட்டு நாம் கொடுத்த இந்த பிளெஸிங்ஸை வந்து அவங்க ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்னு அவர் நினச்சார். ரெண்டாவது வந்து போதுன்ற மனசு எல்லாருக்குமே இருந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னொரு விஷயத்தை அடையணுங்கிற எண்ணமே வராது, அப்போ லேசினஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து கடவுள் அந்த ரெஸ்ட்டை மனுஷனுக்கு தரலை அப்படின்னு தேர்ட் ஸ்டான்ஸில் சொல்கிறாங்க. Hate, let him keep the rest, but keep them with repining restlessness. Let him be rich and weary, that at least if godness let him not, hate weariness may toss him to my breast. ஃபைனல் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டை தரலாம், ஆனால் வந்து எப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டை தரணும்னா அவங்க எப்போ நம்மளை நாடி வராங்களோ அப்போ தான் நமக்கு ரெஸ்ட்டை தரணும், அப்போ தான் நம்ம மனுஷங்களோட மெமரியில் கொஞ்சமாவது இருப்போம், நம்மளை அவங்க ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படின்னு கடவுள் நினைக்கிறதா போயிட்டு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரெஸ்ட்டுங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்டு கிடையாது, இன்டர்னல் ரெஸ்ட்னால் மன அமைதி, அந்த மாதிரி கோயில் போனால் மன அமைதி கிடைக்கும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. எக்ஸ்டர்னல் ரெஸ்ட் அப்படிங்கிறது தூங்குறது இல்லைனா மியூசிக் கேட்குறது, அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ அந்த ஆத்தரை பற்றியும் அந்த ஆத்தரோட போயமை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதோட ஆத்தர் வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட். இவர் வந்து 1593 1633 வரைக்கும் வாழ்ந்தார். இவர் வந்து ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட். மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற விஷயத்த வந்து ஃபிசிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி சொல்கிறவங்கள தான் மெட்டாஃபிசிக்கல் போயிட் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய போயம்ஸ் எப்போவுமே வந்து சிம்பிள் லாங்குவேஜஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த போயம் புள்ளிங்கிறது வந்து நமக்கு பேசிக் ட்ரூத் அபவுட் த ரிலேஷன்ஷிப் வித் காடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த போயம் வந்து எதோட ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு லோன்லினஸ், குவைட், தாட்ஃபுல்னஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பைபிளிக்கல் போயம்ஸ். பைபிளில் இருக்க வந்து ஒரு மீனிங்ஸை வந்து இந்த போயம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.